வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கும் இந்த வேளையில ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு சில மாதங்களுக்கு பிறகு மீண்டும் போதகர் பிரபு அவர்களையும், அவருடைய அன்பு மனைவி, பிள்ளைகளையும், அது மாத்திரமில்லாதபடிக்கு அவருடைய திருச்சபையினுடைய குஜராத்தில் உள்ள மணிநகர் தமிழ் திருச்சபை விசுவாச குடும்பங்கள் இத்தனை பேர்கள் கூடியிருப்பது மிகவும் சந்தோஷமான ஒரு காரியம். ஆண்டவர் இவ்வளவாய் இம்மட்டுமாக கடந்து போன 9 மாதங்களிலும் நம்மை நடத்தி, நம்மை ஆதரித்து, இன்னொரு புதிய மாதத்திற்குள்ளாக ஆண்டவர் நேற்றைய தினத்திலிருந்து நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். கடந்த ஒரு 2 வாரங்களுக்கு முன்பாகவே, அ போதகர் பிரபு அவர்கள் என்னை அணுகி, இந்த நாளிலே தேவ செய்தியை நான் உங்கள் மத்தியில பகிர்ந்து கொள்ள வேண்டும். 40 நாட்கள் இம்பாக்ட் 2025 இந்த விசேஷ ஊழிய கூட்டங்களுக்காக ஜெபங்களை நாங்கள் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தேவ ஊழியர்கள் ஒவ்வொரு நாளுக்குரிய செய்திகளை மிகுந்த சிறப்பாக ஜெபப்பூர்வமாக கர்த்தருடைய ஆவியை கொண்டு உங்கள் மத்தியில பகிர்ந்து வந்து கொண்டிருப்பதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நல்ல வாய்ப்பினை மீண்டும் எனக்கு போதகர் பிரபு அவர்கள் அன்போடு கூட கொடுத்ததுக்காக அவருக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க் யூ பாஸ்டர் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நல்ல வாய்ப்புக்கு நன்றி. அது மாத்திரமல்லாதபடிக்கு நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த இனிய நாமத்திற்கும் என்னுடைய ஸ்தோத்திரத்தையும், என்னுடைய ஜெபத்தையும் கூட நான் தெரிவிக்க கடமைப்பட்டு, கர்த்தர் நல்லவர், நம்மோடு கூட இருக்கிறவர், சதாகாலம் நாம் நடத்தக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். 15 நாட்களை நாம் முடித்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அருமையான தலைப்புகள், அருமையான ஊழியர்கள் வந்து உங்கள் மத்தியில சேர்ந்து இந்த அருமையான இம்பாக்ட் 25 என்னக்கூடிய இந்த ஊழியத்தில் அவர்கள் பங்கு பெற்று வந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை போதகர் அழைத்ததுக்காக, கொடுத்ததுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நாங்களும் கூட கர்நாடக பகுதியில இம்பாக்ட் 2025 இந்த ஊழியத்திற்காக நாங்கள் ஜெபித்து முயற்சிகள் எடுத்து வந்து கொண்டிருக்கிறோம். அநேக ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அநேக இடங்கள்ல. நீங்களும் எங்களுடைய கர்நாடக பகுதியினுடைய இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஊக்கமாக ஜெபிக்கத்தக்கதாக உங்களை நான் தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளுக்குரிய ஒரு செய்தியானது பார்த்தீங்கன்னு சொன்னா, 16வது நாள் வெயிட்டிங் ஆன் காட் இன் பிரேயர். சரிங்களா? வெயிட்டிங் ஆன் காட். நேற்று நீங்கள் டிசிஷன்ஸ் இன் த ஸ்பிரிட் ஆர் இன் த ஃபிளஷ், ஆவியிலா அல்லது மாம்சத்தில் உங்களுடைய தீர்மானங்களை எதை வைத்து நீங்க ஆவியில் எடுக்கிறீர்களா அல்லது மாம்சத்தில் எடுக்கிறீர்கள் என்பதை குறித்து நேற்று நீங்கள் டேவிட் நேசகுமார் மூலியமாக நீங்கள் செய்தி கேட்டிருப்பீர்கள் நம்புகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் வெயிட்டிங் ஆன் காட், கர்த்தருக்காக காத்திருப்பது என்ன என்பதை இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள போகிறோம். ஆங்கிலத்தில் வெயிட்டிங் ஆன் காட் என்று சொல்லப்படும் போது கர்த்தருக்காக காத்திருக்கிற காரியங்கள் என்று சொல்லி, கர்த்தருக்காக காத்திருக்கிற வேலையில ஜெபத்தின் மூலியமாக, வேண்டுதல் மூலியமாக, விண்ணப்பங்கள் மூலியமாக கர்த்தருக்காக காத்து கொண்டிருக்கிற வேளையில ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு அற்புதங்களையும், அடையாளங்களையும், ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கிறார் என்பதை பார்க்கலாம். என்னுடைய பெங்களூர் மெட்ரோ கான்ஃபரன்ஸினுடைய மினிஸ்ட்ரியல் அசோசியேஷன் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். நிச்சயமாக நம்முடைய சதனேஸ்வர் டிவிஷன்ல உள்ள ஒவ்வொரு யூனியனும் இன்றைக்கு என்ன செய்யணும் என்று சொன்னால், இந்த தலைப்பை இன்றைக்குரிய ஒரு செய்தியை மிகவும் விசேஷமாக அவர்கள் தியானிக்க வேண்டியதா இருக்கு. ஒவ்வொரு திருச்சபைகளும், ரீஜன்களும், செக்ஷன்களும், கான்ஃபரன்ஸ்களும், யூனியன் மற்றும் டிவிஷன் மற்றும் ஜெனரல் கான்ஃபரன்ஸ் எப்பொழுது இந்த காரியத்தில் நாம் தவறுகிறோமோ அங்கு நமக்கு ஆசீர்வாதங்கள் நம்ம நினைச்சிரோம் எழுந்து போகிறதுல காணப்படுகிறோம். இந்த காரியம் வெயிட்டிங் ஆன் தி லார்ட், கர்த்தருக்காக காத்து கொள்ளாமல் இருப்பது மூலியமாக நாம் அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் இழந்து போகிறோம். ஏசாயா புத்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். நீங்க தயவு செய்து நீங்க வாசிக்கலாம். நீங்க தமிழ்ல எடுத்து வாசிங்க அல்லது ஆங்கிலத்துல வாசிங்க அல்லது நீங்க குஜராத்தில் கூட வாசிங்க, பிரச்சனை இல்லை. எடுத்து வாசிங்க. ஏசாயா 40:31 பார்க்கும்போது ரொம்பவும் அழகான ஒரு தெளிவான ஒரு வசனத்தை நாம் இங்க பார்க்கிறோம்.
கர்த்தருக்கு காத்திருப்பது என்றால் என்ன? வாசிங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். அருமையான ஒரு வசனம் பாருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, those who wait upon the Lord. இன்றைக்குரிய தலைப்பு அதுதான். those who wait upon the Lord. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ என்ன அடைவார்கள்? புது பலன் அடைந்து எப்படி எழும்புவார்களாம்? கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். என்ன அற்புதமான ஒரு வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு உண்டான ஆசீர்வாதம் புது பலனை அடைய செய்கிறார். இன்றைக்கு இந்த இம்பாக்ட் 24, 25 என்று பார்க்கிற வேளையில நமக்கு என்ன தேவைப்படுகிறது? பலன் தேவைப்படுகிறது. எதற்கு பலன் வேண்டும் நமக்கு? ஏன் இந்த ஜூலை மாதத்திலிருந்து மார்ச் 25 வரையிலுமாக இந்த இம்பாக்ட் 25 எதற்காக ஆண்டவர் நம்முடைய டிவிஷன்ல தெரிந்து கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கிற வேளையில இன்னைக்கு நீங்களும் நானும் ஒவ்வொரு திருச்சபை விசுவாசிகளும் புது பலன் அடைய வேண்டும் என்பதற்காக தான் இந்த இம்பாக்ட் 25. வேற ஒண்ணும் காரணம் இல்லை. எதற்காக புது பலன் அடைய வேண்டும்? Why we should wait upon the Lord? ஏன் இந்த புது பலன் நமக்கு தேவை? நம்முடைய பலன் இன்றைக்கு உள்ள பலன் போதுமானதாக இல்லை. இப்பொழுது நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த பலன் நமக்கு இருக்கக்கூடிய பலன் போதுமானதாக அல்ல. கர்த்தருக்கு பிரியமான பலன் அல்ல. இன்றைக்கு ஆண்டவருடைய சித்தத்தின் பிரகாரமே ஆண்டவருக்கு தேவைப்படுகிற ஒரு முக்கியமான பலனை நாம் இன்றைக்கு பெற வேண்டியதா இருக்கிறது. ஆகவேதான் கர்த்தருக்காக என்ன பண்ணுங்க? காத்திருக்க கர்த்தர் என்று கேட்டுக்கொண்டு நாம் யாவரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்காவிட்டால் ஜெபத்திற்குள்ளாக ஐக்கியமாக வராமல் சேராமல் போகும்போது நமக்கு என்ன இல்ல? பலன் இல்ல. We don't have the strength of God if we don't unite together in prayer. போதகர் பிரபு அவர்கள் நான் பல வருடமாக அறிவேன். 2020, 21 இருந்து எனக்கு ஒரு நல்ல பழக்கம். அவருடைய ஊழியத்தை நன்றாக நான் அறிவேன். ஜெபத்திற்காக தன்னுடைய நேரத்தையும் பலத்தையும் கர்த்தர் கொடுத்த தாளந்துகளும் உபயோகிக்கக்கூடிய ஒரு போதகரை குஜராத் பகுதியில் கர்த்தர் ஏற்படுத்தி தமிழ் வாழ் மக்கள் மத்தியில ஒரு ஊழியத்தை செய்ய கர்த்தர் அழைத்திருக்கிறார். எதற்கென்று பார்க்கும்போது புது பலன் தேவ பிள்ளைகள் அடைய வேண்டும் என்பதற்காக அவர் செய்து கொண்டிருக்கிற ஊழியத்தை கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதித்து வந்து கொண்டிருக்கிறார். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பாருங்க. புலம்பல் லாமெண்டேஷன்ஸ் 3:25 எடுத்துக்கொள்ளுமா? புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தோடு குறித்து வச்சுக்கோங்க. அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. புலம்பல் 3:25 லாமெண்டேஷன்ஸ் 3:25. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். பாத்தீங்களா? அருமையான ஒரு வசனத்தை பார்க்கணும். திரும்ப அப்படியே வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பார்க்கிற வேளையில என்ன சொல்றாங்க? தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். தம்மை தேடுகிற ஆத்மா கர்த்தர் எப்படி இருக்காரு? நல்லவரா இருக்கிறார். யார் அவருக்காக காத்து கொண்டிருக்கிறார்களோ, ஜெபத்துல விழித்து தேவனுக்காக காத்து கொண்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்னவா இருக்கிறாரு? நல்லவரா இருக்கிறார். முதலாவது பார்த்தோம், பலன், புது பலன் கொடுக்கிறார். இரண்டாவது ஆண்டவர் இருக்கிறாரு, நல்லவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தம்மை தேடுகிற ஆத்மா கர்த்தர். இன்றைக்கு எத்தனையோ பேர் கர்த்தரை தேடாதபடிக்கு இன்றைக்கு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த மாலை வேலையில இன்றைக்கு பல இடங்கள்ல அவங்க என்ன பண்ண தங்களுடைய நேரங்களை செலவழித்துக் கொண்டிருக்காங்க. வீணாக அவர்கள் காலத்தை கழித்துக் கொண்டிருக்கலாம். வீண் பேச்சுகளிலும் உலகத்தின் காரியங்களிலும் அவர்கள் தங்களை ஒப்புவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னா வசனம் சொல்லுது, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மா. இன்னைக்கு நம்ம அவரை தேடி ஒரு இந்த 14, 15 குடும்பங்கள் வந்திருக்கிறோம். எவ்வளவோ குடும்பங்கள் இருக்கிறாங்க.
குஜராத் பகுதியில, உங்க மணிநகர் பகுதியில எத்தனையோ ஆத்துமாக்கள், எத்தனையோ குடும்பங்கள் உங்களுடைய திருச்சபையில இருக்கிறாங்க. இன்றைக்கு அவ்வளவு பேரும் வரல. ஏன்? என்ன காரணம்? கர்த்தரை தேடுகிற அந்த ஒரு வாஞ்சை இன்னும் அவர்களிடத்துல அநேகரிடத்துல ஏற்படல. காரணங்கள் பல இருக்கலாம். சூழ்நிலைகள் மாறி இருக்கலாம். இருந்தாலும் கூட இந்த 1 மணி நேரம் தேவனுக்கு என்று சொல்லி நாம் அர்ப்பணிக்கிற வேளையில கர்த்தருக்காக காத்திருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும், தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வியாதிகள், கஷ்டங்கள், துன்பங்கள், இக்கட்டுகள், சோதனைகள், போராட்டங்கள் ஏன் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நமக்கு நல்லவராக நாம் இன்னும் ருசி பார்க்காத காரணம். கர்த்தர் நல்லவர் இல்லைன்னு சொல்ல வரல நான். நான் ஒண்ணும் ருசி பார்க்கல. ஆண்டவர் எப்பவுமே நல்லவர் தான். அவர் எப்பொழுதும் ஒரு பொழுதும் கெட்டவர் என்று யாருமே சொல்ல முடியாது. சாத்தானை தவிர ஒருவரும் அவர் கெட்டவர்ன்னு சொல்ல முடியாது. அவன் தான் ஆண்டவரை என்ன பண்றான் இன்னைக்கு? குற்றம் சுமத்திக் கொண்டிருக்கிறான். ஆனா அவரை ருசி பார்க்க நாம் இன்னும் நம்ம ஒப்புவிக்கல. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல இன்னொரு அருமையான சம்பவத்தை பாருங்க. ஏசாயா 30:18 வாசிப்போமா? ஐசையா 30:18 வாசிங்க. 30:18. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்கள் மேல் மனந்திருக்கும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அருமையான வசனம் பாருங்க. வெயிட் அப்பான் தி லார்ட். ஏன் கர்த்தருக்காக நாம் காத்திருக்க வேண்டும்? why we should wait on the Lord? அழகா ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக நீ சொல்ற. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் என்ன பண்றாரு? காத்திருப்பார். நல்லா குறிச்சு வச்சுக்கீங்க. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு இறங்கணும்னு சொன்னா, அவருடைய இரக்கத்தையும் அவருடைய கிருபை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னா, நாம் கர்த்தருக்காக காத்து கொண்டிருக்க வேண்டும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, நாம அவரை தேடுவதற்கு முன்பாகவே, நாம் அவருக்காக காத்து கொண்டிருப்பதற்கு முன்பாகவே, அவர் என்ன செய்றாராம்? ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். ஆமென். என்ன அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம் பாருங்க. கர்த்தருக்காக நாம் காத்து கொண்டிருக்கிற வேளையில, அவர் நம்மை ஆசீர்வதிக்க என்ன செய்றாராம்? காத்து கொண்டிருக்கிறார். 2வது சொல்லப்படுகிறது, நம்மேல் மனதுருகும்படி என்ன செய்றார் அவரு? எழுந்திருப்பார். எழுந்திருப்பார் ஆண்டவர். எங்கிருந்து எழுந்திருப்பாரு? நம்முடைய சிம்மாசனத்திலிருந்து எழுந்திருக்கக்கூடிய தேவனா இருக்காருன்னு பாருங்க. குறிச்சு வச்சுங்க இந்த வசனத்தெல்லாம். அற்புதமான ஆண்டவருடைய குணத்தை பிரதிபலிக்கக்கூடிய வசனம். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்களாம். பாருங்க. ஆண்டவருக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் யார் என்று பார்க்கிறோம் இன்னைக்கு? பாக்கியவான்கள். பாக்கியவான்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த பாக்கியத்தை அடைந்திருக்கிறோமா? கர்த்தருக்காக காத்து கொண்டிருக்கிற பாக்கியத்தை அடைந்திருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம் கர்த்தருக்கு பிரியமானவர்களே. கர்த்தரோடு கூட இருக்கிற வேளையில, கர்த்தருக்காக நம்ம காத்து கொண்டிருக்கிற வேளையில, ஆண்டவர் நமக்கு என்ன செய்றாரு? ஒரு சில உதாரணங்கள பார்த்து நம்ம முடிச்சிருவோம். ஒரு முக்கியமான ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனத்த பார்ப்போம். 2 நாளாகமம் 15:2 வாசிங்களேன். 2 Chronicles 15:2. 2 நாளாகமம் உங்களுக்கு தெரிஞ்ச வசனம். ஒரு நல்ல ஃபெமிலியரான எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வசனம் இது. நல்லா மனசுல வச்சு இந்த வசனத்த மட்டும் மறக்க கூடாது. 2 நாளாகமம் 15:2. 15:2. 2 நாளாகமம் 15:2. அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவள் நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே, கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர்களுக்கு விட்டுவிடுவார். அவரை விட்டீர்கள் என்றால் அவர் உங்களை விட்டு விடுவார். ஆமா, நல்ல மனசுல வச்சுக்கணும். 3 விஷயம் வருகிறது. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். அடுத்து என்ன சொல்லுது? நீங்கள் அவரை தேடினீர்கள் என்றால் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? வெளிப்படுவார். ஆமா, வாசிங்க. 3வதாக அவரை விட்டீர்களேயாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். நாம் அவரை விட்டு விட்டோம் என்று சொன்னால் அவர் நம்மை விட்டு விடுவார். கர்த்தருக்காக நம்ம காத்து கொண்டிருக்கணும். ஆண்டவரே,
என்னுடைய கரம் அல்லப்பா, உம்முடைய கரம் என்ன பிடிக்கட்டும். என்னுடைய கரம் உம்முடைய கரத்தை பிடிப்பு, நான் எப்பயாவது விட்டுட்டு ஓடிடுவானா? எனக்கு உம்முடைய கரம் பிடிக்கும் என்று சொன்னால் நான் ஓட மாட்டேன். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். அதான் இன்னைக்கு உள்ள செய்தி. குஜராத் மாநிலத்துல ஆண்டவர் எழுப்புதலை உண்டாக காத்துக் கொண்டிருக்கிறார். கர்நாடக மாநிலத்துல ஆண்டவர் எழுப்புதலை உண்டாக காத்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன செய்யணும்? கர்த்தரோடு இருக்க பழகி கொண்டணும். கர்த்தருக்காக காத்து கொண்டிருக்க பழகி கொண்டிருக்கணும். கர்த்தருக்கு என்ன ஆசீர்வாதம்! நாம் கர்த்தருக்காக காத்து கொண்டிருக்கிற வேளையில, அவரோடு கூட நாம் இருக்கிற வேளையில, ஆண்டவர் நமக்கு என்ன செய்றாருன்னு தெரியுமா? யாத்திராகமம் 14:14 வாசிங்க. எக்ஸோடஸ் 14:14 அதுவும் தெரிஞ்ச வசனம் தான் உங்களுக்கு. மனப்பாடமாக உங்களுக்கு வாயில வரணும் அந்த வசனம். யாத்திராகமம் 14:14 பாருங்க. வாசிங்க. 14 14:14 14:14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க கர்த்தரோடு இருந்தால், கர்த்தருக்காக காத்து கொண்டிருக்கிற வேளையில, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாரு. நீங்க என்ன பண்ண போறீங்க? சும்மா இருப்பீர்கள். நம்ம சும்மா இருப்போம், அவ்வளவுதான். சொல்ற, நீ சும்மா இருப்ப, நீ எனக்காக நீ காத்து கொண்டு, நீ என்னை தேடுகிற வேளையில என்ன செய்றேன்? உனக்காக யுத்தம் பண்றேன். நீ சும்மா இருக்க வேண்டியது அவ்வளவுதான். அருமையான ஒரு காரியம் பாருங்க. லூக்காவின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 29, 31 வரையும் நம்ம தவறி போன மகனை பற்றி பார்க்கிறோம். கெட்ட குமாரன்னு சொல்றேன் இல்லையா? ஆனா அதனுடைய முழு அர்த்தம் பார்த்தீங்கன்னா, தவறி போய் மனம் மாறி வந்த ஒரு மகன். அந்த என்னாச்சு பாருங்க, 29, 31 பாருங்க. கர்த்தர் என்ன செய்றாரு? கர்த்தரை தேடுகிற வேளையில, கர்த்தருக்காக காத்து கொண்டிருக்கிற வேளையில என்ன ஆசீர்வாதம்? 15ஆம் அதிகாரம் 29 கீழ வாசிங்க. லூக்கா 15, 29, 31. ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசையும் லூக்கா தீர்க்கதரிசிகளும் உண்டு. லூக்கா 15. 15. லூக்கா 15, 29, 31. அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாக்கியத்தையும் நடன களிப்பையும் கேட்டு ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து இதென்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றார். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நாம் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாது இருந்தும் என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீ ஒரு காலம் 29. அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமா இருக்கும்படி நீ ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கொடுக்கவில்லை. வேசிகளிடமும் உம்முடைய ஆசையை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாக இவன் வந்தவுடனே கொழுத்த கன்றை இவனுக்கு அடிப்பித்தீரே என்றான். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோட கூட இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த 31 வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். உன் சகோதரனாகி இவனோ மரித்தான், திரும்ப என்ன செஞ்சான்? உயிர்த்தான். இன்னைக்கு ஏன் கர்த்தருக்காக நாம் காத்திருக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாம் இன்றைக்கு மரித்து போயிருக்கோம். ஆவிக்குரிய ரீதியாக நாம் எல்லோரும் இன்றைக்கு மரித்து கொண்டு, we are all dying spiritually. ஆண்டவர் எதுக்காக நம்மை பார்த்து இன்றைக்கு அவருக்காக காத்திருக்க வேண்டும், அவரோடு கூட இருக்க வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்துறாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு யாரும் சொல்றாரு, நாம் இன்றைக்கு மரித்து இருக்கிறோம். அந்த இளைய குமாரனை போல நினைச்ச வேண்டியதா இருக்குது. இன்னைக்கு திரும்பவும் உயிரடைய வேண்டும். We are dead spiritually, we should live again spiritually. அழகா சொல்றாரு. காணாமல் போனான், திரும்பவும் நம்ம எல்லாம் காணாமல் போயிடுறோம். We are all lost today. முதலாவது ஆவிக்குரிய ரீதியில மரித்திருக்கிறோம், இரண்டாவது இன்றைக்கு காணாமல் போயிருக்கிறோம். மரித்த நாம் இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு
திரும்பவும் கர்த்தருக்குள்ளாக நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக பார்த்தா கர்த்தருக்கு நாம் என்ன செய்யணும்? திரும்பி வர வேண்டும். கர்த்தர்கிட்ட நம்ம திரும்பி வர வேண்டியதா இருக்கு. தகப்பன்கிட்ட நம்ம திரும்பி வரணும். இதற்காக நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று சொன்னார். கர்த்தர் சந்தோஷப்படணும்னு சொன்னார். கர்த்தர் நம்மை குறித்து மகிழ்ச்சி அடையணும்னு சொன்னார். பரலோகம் நம்மை குறித்து மகிழ்ச்சி அடையணும்னு சொன்னா, இன்னைக்கு இந்த இம்பாக்ட் 25 பாத்தீங்கன்னு சொன்னா, நாம் மட்டுமல்ல, இன்னைக்கு காணாமல் போயிருக்கிற அநேகரை நாம் நினைச்ச வேண்டியது இருக்கு. இன்னைக்கு கர்த்தருக்குள்ளாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டியதா இருக்கு. இதுதான் இந்த இம்பாக்ட் 25. ஒவ்வொரு இடத்திலும் புது புது இடங்கள, புது புது தெருக்களையும் கிராமங்களும் தெரிந்து கொண்டு அங்கு தேவனுடைய வசனங்களை சொல்லி அவர்களை தேவ ஆலயத்துக்குள்ளாக கொண்டு சேர்ப்பதா இந்த இம்பாக்ட் 2025. இளைய குமாரனை போல தவறி இருக்கிற பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்க்க, அவர்களை உயிர்ப்பிக்க கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிறார். கர்த்தரோடு இருக்கிற வேளையில என்ன ஆசீர்வாதம்? ஆண்டவர் மகிழ்கிறார், ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார். நம்மை திரும்பி வர கர்த்தர் அழைக்கிறார் என்று பார்க்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 12:3 கர்த்தரோடு இருக்கும்போது கர்த்தருக்காக நம்ம காத்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பாருங்க. ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். 12:3 வாசிங்க. ஆதியாகமம் 12:3. ஜெனிசிஸ் 12:3 வாசிங்க. என்ன ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிக்க உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமா, கர்த்தருக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு, ஜெபத்துல கர்த்தரோடு கூட உறவாடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நம்ம மறித்து கர்த்தருக்குள்ளாக உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு, அடுத்தவர்களை கர்த்தருக்குள்ளாக உயிர்ப்பிக்க வேண்டும் என்று வாஞ்சாடுற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்றார், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனையும் என்ன செய்வ? நீ விட்டுட்டு வருவ, உன்னை ஆசீர்வதிக்கல என்ன பண்ணுவேன்? ஆசீர்வாத உன்னை சபிக்கிறவர்களை நான் என்ன செய்வேன்? சபிப்பேன். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? மேல அம்மா அவர்கள் வாஸ்த மாதிரி என்ன சொல்றாரு பார்த்தா, உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அது மட்டும் இல்ல, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்கள் என்ன ஆண்டவர் பண்றாரு? சபிப்பேன் சொல்ற. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆஸ்வதிக்கப்படும். இன்னைக்கு ஏன் நம் கர்த்தருக்கு காத்து நமக்குள்ளாக நம் நிமித்தமாக குஜராத்தில் உள்ள ஒவ்வொரு ஆத்துமாக்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆசீர்வதிக்கப்படும். கர்நாடகாவில் உள்ள ஒவ்வொரு ஆத்துமா என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கப்படணும். நம்முடைய டிவிஷன்ல ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொரு கிராமங்களிலும் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். யார் நிமித்தமாக? என் நிமித்தமாகும், உங்கள் நிமித்தமாகும், உங்கள் ஜெபத்தின் நிமித்தமாக. நீங்கள் கர்த்தரோடு இருக்கிற வேளையில, நீங்கள் கர்த்தருக்காக காத்து கொண்டிருக்கிற வேளையில மற்றவர்கள் என்ன செய்வார்கள்? நம் நிமித்தமாக ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதற்குத்தான் இந்த இம்பாக்ட் 25 என்று பார்க்கிறோம். இதற்காக தான் நாம் முக்கியமா ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்மளை ஆசீர்வதிக்கிற, நம்மை ஆசீர்வதிக்க அவர் ஆசீர்வதிக்கிறார், நம்மை சபிக்கிறவர்களை சபிக்கிறார் என்று பார்க்கிறோம். நம் நிமித்தமாக தேசங்கள் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும். அந்த சாபத்திலிருந்து ஜனங்களை கொண்டு வர வேண்டும். கெட்ட குமாரனை போல, தவறி போன குமாரனை போல கர்த்தர் அந்த ஆவிக்குரிய மரணத்தை அடைந்தவனை ஆண்டவர் உயிர்ப்பித்து திரும்ப கொண்டு வருகிறார். இன்றைக்கு அதே போல சாபத்திற்குள்ளாக மரித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை நம்ம நினைச்ச வேண்டும். இன்றைக்கு உயிர்ப்பிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ளாக கொண்டு வர வேண்டியதுதான் இந்த இம்பாக்ட் 2025 என்று பார்க்கிறோம். ஆமா, கர்த்தர் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் கர்த்தரோடு இருக்கிற வேலையில, கர்த்தருக்காக காத்து கொண்டிருக்கிற வேலையில அவர் நமக்காக இன்னொரு ஆசீர்வாதத்தை செய்யறார் தெரியுமா? 31:24. அதே ஆதியாகமம் 31:24 வாசிங்க. நமக்காக ஆண்டவர் என்னென்ன செய்யறாரு பாருங்க. நம்ம அவரோடு கூட இருக்கிற வேலையில நம்ம சும்மா இருக்க விடுறது, நமக்காக யுத்தம் பண்றேன்னு சொன்னாரு, நம்ம உயிர்ப்பிக்கிறேன்னு சொல்றாரு, நம்மை சபிக்கிறவர்களை சபிக்கிறேன்னு சொல்றாரு, ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றாரு. இப்ப 31:24 பாருங்க. அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாரி என்றார். நமக்காக மற்றவர்கள் ஆண்டு எச்சரிக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் விரோதமாக ஜனங்கள் எழும்பலாம். அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தனாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, யாருக்காக அவரு பேசுறாருங்க? யாருக்காக பேசுறாரு? யாக்கோபுக்காக பேசுறாரு பாருங்க. நீ யாக்கோபோட நன்மையே அன்றி தீமை ஒன்றும் நினைச்ச கூடாது
பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. இன்றைக்கு உங்க மேலயோ என் மேலயோ ஜனங்கள் பொறாமப்படலாம், பலவிதமான காரணங்களை பேசலாம். நம்ம கர்த்தரோடு கூட இருக்கிற வேளையில, அவருக்காக காத்து கொண்டிருக்கிற வேளையில, நம் நிமித்தமாக, உங்கள் நிமித்தமாக, என் நிமித்தமாக என்ன செய்யறாரு அவரு? அவங்களை எச்சரிக்கிறவர்களா இருக்காங்க. வாட் டு சே, அவங்கள பார்த்து என்ன பண்றாரு ஆண்டவர் சொல்றாருன்னா, கண்டிக்கிற தேவனா இருக்கிறார். யாருக்காக? நமக்காக. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம் இன்னைக்கு நிறைய பேருக்கு கிடைக்காது. நிறைய பேர் இழந்து போயிட்டு இருக்காங்க. ஏன் கர்த்தரோடு கூட இருக்க முடியல, தேவனை தேட முடியல, ஜெபிக்க முடியல. 1 மணி நேரம் ஜெபிக்க முடியல. 1 மணி நேரம் ஆண்டவர் கேட்கிறாரு. இந்த 40 நாட்களும் 1 மணி நேரம் இந்த ஜெப நேரத்தை உங்களுடைய ஊழியர், உங்களுடைய போதகர் ஏற்படுத்தி இன்றைக்கு அநேகரை அழைத்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு வெறும் 14 குடும்பத்தை நம்ம இருக்கிறோம். எப்படி எழுப்புதல் உண்டாகும்? எப்படி நன்மைகள் ஏற்படும்? எப்படி கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார்? வரக்கூடிய நாட்கள் இன்னும் இருக்குது. நாட்கள் இன்னும் 14 நாட்கள் இருக்கு இல்லையா? இந்த 14 நாட்கள் இன்னும் அதிகமான ஆத்துமாக்கள் வரணும், இந்த கூட்டத்துல வந்து சேரணும். ஜெபிங்க. கெத்செமனே தோட்டத்துல ஆண்டவரோடு கூட சென்ற சீஷர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அவர் மரிப்பதற்கு முன்பாக கெத்செமனே தோட்டத்துல என்ன பண்ணாங்க? ஆண்டவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார். இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பேதுருவும், யோவானும், யாக்கோபு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? தூங்கிக் கொண்டிருந்தார்கள், உறங்கிக் கொண்டிருந்தார்கள். அவங்க என்ன கேட்டாரு? அவங்க தட்டி எழுப்பின சொன்னாரு, எனக்காக எவ்வளவு நேரம்? எவ்வளவு நேரம்? சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? 1 மணி நேரம். 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா அப்படின்னு கேட்டார். இன்னைக்கு நம்ம எல்லாம் அந்த 1 மணி நேரத்தை கர்த்தர் கொடுத்திருக்காரு. 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபம் பண்ணு. ஆண்டவர் அற்புதங்களை செய்யக்கூடியவரா இருக்கிறார். வெயிட் ஆன் தி லார்ட். கர்த்தருக்காக காத்திரு. 1 மணி நேரம் காத்திரு. குடும்பங்களாக வந்து காத்திருக்கணும். நானும் என் வீட்டாரும் மோவென்றால் கர்த்தரை சேவி, நான் மட்டுமல்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை சேவிக்க இந்த நாளை கர்த்தரைப்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த 40 நாட்களுள்ள ஜெபத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். கழுகுகளைப் போல தங்கள் செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். சோர்ந்து போவார்கள். ஏன்? கர்த்தரோடு இருக்கிறார்கள். ஆண்டவர் நமக்காக அந்த கெட்ட குமாரன் திரும்பி வருகிற வேளையில ரட்சிப்பை கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறார். மகிழ்ச்சி அடைந்தார். தகப்பன் சந்தோஷப்பட்டார், மகிழ்ச்சி அடைந்தார் என்று. இன்றைக்கு நீங்களும் நானும் அநேகரை தகப்பனத்தை கொண்டு வர வேளையில இந்த இம்பாக்ட் 25 மூலியமாக கர்த்தர் சந்தோஷப்படுவார், கர்த்தர் மகிழ்ச்சி அடைவார் என்று. அவர் நமக்காக மற்றவர்களை என்ன பண்றாருன்னா ஆசீர்வதிக்கிறார். நம் நிமித்தமாக அவர்களுக்கு ரட்சிப்பை கர்த்தர் ஏற்படுத்துகிறார் என்று. நமக்காக பிறர் எச்சரிக்கிற தேவனா இருக்கிறார் என்று பார். அவர் இளைப்பாறுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். கர்த்தர் பிரியமான இந்த நல்ல நேரத்துல இந்த அருமையான குடும்பங்கள் தொடர்ந்து 40 நாட்களும் ஜெபத்துல நாம விழித்திருக்கிற வேளையில, 1 மணி நேரம் ஜெபிக்கிற வேளையில நாசமாய் கொண்டிருக்கிற ஆத்மாக்களுக்காக ஆண்டவரே இயேசு கிறிஸ்துனுடைய நித்திய சுவிசேஷம் பரவாத இடங்கள் இல்ல, இன்றைக்கு உங்கள் நிமித்தமாக, என் நிமித்தமாக அவனுடைய சுவிசேஷமான நித்திய சுவிசேஷம் பரப்பப்பட்டு, உரைக்கப்பட்டு, முத்துது சொல்லப்பட்டு, இன்றைக்கு எல்லோரும் கர்த்தர் வரத்தக்கதான ஒரு வாய்ப்பை இன்றைக்கு குஜராத் செக்ஷன் மூலியமாக, உங்களுடைய மணிநகர் தமிழ் திருச்சபை மூலியமாக கர்த்தர் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கு. நம் கர்த்தர் பிரியமானங்கள, இந்த நாளில நம் கர்த்தருக்காக காத்து கொண்டிருக்க அழைக்கப்பட்டிருக்க. கடைசியாக சங்கீதம் 37:7 வாசிப்புமா? சாம் 37:7. சங்கீதம் 37:7 கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க. 37:7 37:7 கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சுத்திகளின் மேலும் தீவினை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்காக என்ன பண்ண? காத்திரு. அவ்வளவுதான் நம்ம செய்ய வேண்டியது. கர்த்தரை நோக்கி
செய்யணுமா? அவருக்காக நாம் காத்திருந்து கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். லாசருடைய இல்லத்திற்கு கர்த்தர் போகும்போதெல்லாம் யார் ஓடி வந்தா? அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தது. மரியாள் ஓடி வந்தாள். மார்த்தாள் பல பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டு தன்னுடைய வேலைகளை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் மார்த்தாளோ என்ன செஞ்சா? ஓடி வந்து கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்காக காத்திருந்தா. இதை நம்ம செய்ய வேண்டியது இன்னைக்கு. கர்த்தரிடத்துல வந்து அமர்ந்து நம்ம அவருக்காக காத்திருக்கிறோம். மரியாள் செய்தா. அந்த ஒப்புவித்தான் என்று பார்க்கிறோம். அவளுக்கு கிடைத்த பேர் ஆசீர்வாதம் உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, எங்கெல்லாம் இந்த சுவிசேஷம் சொல்லப்படுகிறதோ, பிரசங்கிக்கப்படுகிறதோ, அங்கெல்லாம் அவருடைய பெயரால் என்ன செய்யப்படும்? சொல்லப்படும். மரியாளை நாம் யாவரும் நினைத்துக் கொள்வோம் என்று சொல்லி கர்த்தர் பெரிய ஆசீர்வாதம். ஏன்? அவள் ஓடி வந்து என்ன பண்ண? எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்காக காத்திருந்தார். இனிமேல் நாம் கர்த்தரை நோக்கி காத்திருக்கோம். 46:10 ஆண்டவர் சொல்றாரு, சங்கீதம் 46:10 அருமையான ஒரு வசனம் சொல்றாரு பாருங்க. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியில உயர்ந்திருப்பேன். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இந்த மாலை வேளையில கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நீங்களும் நானும் அவருக்காக காத்திருப்போம். ஜெபத்துல காத்து தினந்தோறும் 1 மணி நேரம் இந்த மாலை நேரத்துல போதகரோடு கூட சேர்ந்து திருச்சபையாகி நாம் அனைவரும் கர்த்தருக்காக காத்து கொண்டிருந்தோம். கர்த்தருடைய பாதத்துல அமர்ந்து ஜெபித்து இந்த மார்ச் முடிகிற வேளையில அநேக ஆத்துமாக்களை நாம் தேவனுடைய பாதத்தில் கொண்டு வர இந்த இம்பாக்ட் 25 கர்த்தர் ஆசீர்வதிக்கத்தக்கதாக, அநேக ஆத்துமாக்கள் உயிரடையத்தக்கதாக ஆவிக்குரிய ரீதியில் மரித்துக் கொண்டிருக்கிறார். அவர்கள் எல்லோரும் கர்த்தருக்குள் வரும்படியாய் ஜெபங்கள் தேவைப்படுகிறது. ஆகவேதான் இந்த 40 நாட்கள் ஜெபம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஜெபிப்போம், கர்த்தரோடு கூட இருப்போம், அவருக்காக அமர்ந்து நாம் காத்திருப்போம். அநேக நன்மைகளை செய்யக்கூடிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உயிர்ப்பிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்காக யுத்தம் பண்ணக்கூடிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்காக பிறரை எச்சரிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்மை பலப்படுத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே நாம் கர்த்தருக்காக காத்திருப்போம், அவரோடு கூட இருப்போம். நீங்கள் தேவனோடு இருந்தால், கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்கள் அவரை விட்டுவிட்டீர்கள் என்று சொன்னால் அவர் நம்மை விட்டு விடுவார். அவர் நம்மை விட்டு விடாதபடிக்கு அவருடைய பாதத்தை பிடிப்போம், கரங்களை பிடிப்போம், கர்த்தரோடு இருப்போம், கர்த்தரை தேடுவோம். நம்முடைய கரங்களை பிடித்து அவர் நடத்துவார். நல்ல வாய்ப்பை கொடுத்த போதகர் பிரபு அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும் நம்முடைய இயேசு கிறிஸ்துக்கும் என்னுடைய ஸ்தோத்திரத்தையும் நன்றி தெரிவித்துக் கொண்டு கர்த்தர் உங்களோடு கூட இருக்க என்னுடைய ஜெபம் எப்பொழுதும் இருக்கும். God bless you all. Thank you so much. ஆமென். நல்ல ஒரு வலிமையான சத்தியத்தை வழங்கிய போதகர் இம்மானுவேல் மகிமைதாஸ் ஐயா அவர்களுக்கு அகமதாபாத் தமிழ் திருச்சபையின் சார்பாக அன்போடு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வேளையில தேவன் அப்படியாக நம்முடைய திருச்சபையில எழுப்புதலை ஏற்படுத்த இந்த வேளையில நாம் ஜெபிப்போம். நமது மத்தியில் இருக்கும் குஜராத் கான்ஃபரன்ஸ் அவங்களுடைய தலைவருடைய மனைவி பெண்கள் ஊழியத்துக்கு டைரக்டராக இருக்கிறாங்க, கிரேஸ் மேடம். I request Grace Madam to offer a prayer. அதற்கு பிறகு நமது மத்தியில் இருக்கும் போதகர் இம்மானுவேல் மகிமைதாஸ் ஐயா அவங்க ஒரு ஜெபம் செய்து ஆசீர்வாதத்தையும் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். Let's pray. Am I audible, Prabhu? Am I audible? Yes, madam. Yes, madam. Yes. Okay. Let's pray. Our most kind and loving Heavenly Father, thank you, Lord, for this day's care and protection and the